Good morning to everyone. Today we have to learn types of sets in set language. சரிங்களா? இன்னைக்கு வந்துட்டு 9th மேத்தமெட்டிக்ஸில் செட் லாங்குவேஜில் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக சால்வ் பண்ணணுமா? ஓகேவா? அதோட கண்டினியூட்டி தான், அதோட டாபிக் கண்டினியூட்டி தான் அது நம்ம இப்போ பார்க்க போகிறது. பார்க்கலாமா? டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எம்டி செட் ஆர் நல் செட். சரிப்பா, எம்டின்னு என்ன பார்த்தோம்? எம்டி பர்ஸ்னா பர்ஸில் எதுவுமே இல்லைன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ எம்டினா எதுவுமே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லாமல் இருந்தா அதுதான் எ செட் கன்சிஸ்டிங் நோ எலமெண்ட்ஸ். கன்சிஸ்டிங் ஆர் கண்டெய்னிங் நோ எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு எம்டி செட் ஆர் நல் செட். புரியுதா? அப்போ செட்டில் வந்து எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. இட் இஸ் denoted by a symbol empty or in the symbol empty set. ஓகேவா? ரெண்டுமே என்னது? எம்டி தான். புரியுதா? ஒரு செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லாமல் இருந்தால் தென் இட் இஸ் கால்டு எம்டி செட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செட் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that 1 less than x less than 2 where x belongs to the natural number. ஒரு செட் ஏ பாருங்கப்பா, என்ன கொடுத்துருக்காங்கனாக்கும் ஏ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் எதுக்குள்ளே வரணும்? 1 less than x less than 2 அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர். அந்த எக்ஸ் எதில் வரணும்? நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே வரணும். நம்ம தெரியும் நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் பண்ணோம்? 1 2 3 4ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 1க்கும் 2க்கும் இடையில உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் பார்க்கும்போது எது வருமா? எது வராது. ஸோ இட் இஸ் அ எம்டி செட். ஓகே. செகண்ட் வந்து சிங்கிள்டன் செட். சிங்கிள் மீன்ஸ் ஓன்லி ஒன். நமக்கு தெரியும் சிங்கிள்னா ஒரு எலமெண்ட் அர்த்தம். அப்போ ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும். ஸோ அந்த மீனிங்கே ஹெட்டிங்கில் வந்துருச்சு. ஓகே. சிங்கிள்டன் செட். எ செட் கன்சிஸ்டிங் ஆர் கண்டெய்னிங் ஓன்லி ஒன் எலமெண்ட். கண்டெய்னிங் only one element is called singleton set. ஓகேவா? ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் வந்திருந்தா it is called the singleton set. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? a equal to the set of all x such that 2 less than x less than 4 where x belongs to the n natural number. என்னது? எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். எந்த லிமிட்டுக்குள்ள வரணும்? 2 விட அதிகமாக இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்கணும். 2 கடப்பட்டு எது வரும்ப்பா? 3 தான் வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 3 இதுதான் ஆன்சர். ஸோ இந்த செட்டுக்குள்ளே 3ன்ற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் என்னது வந்திருக்கு. ஸோ தி செட் கண்டெய்னிங் ஓன்லி ஒன் எலமெண்ட், தேர்ஃபோர் இட் இஸ் அ சிங்கிள்டன் செட். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது b ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல். தி செட் ஆஃப் ஆல் ஈவன் பிரைம் நம்பர். எப்படி இருக்கணும்? ஈவன் நம்பராக இருக்கணும், பிரைம் நம்பராக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது த ஆன்சர் இஸ் 2. ஸோ த செட் b has containing only one element then it is a singleton set. நமக்கு தெரியும், என்ன தெரியும்? 2 is the only one even prime number. பிரைம் நம்பரில் ஈவன் நம்பர்னு பார்க்கும்போது அது 2 மட்டும்தான் வரும். வேறு எல்லாமே எப்படி இருக்கும்? ஆட் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னென்ன பார்த்தோம்? எம்டி செட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் டன் செட் பார்த்தோம். அடுத்து தேர்ட் ஒன் ஃபைனைட் செட். ஃபைனைட் ஆர் கவுண்டபிள். நம்மளாலப்பா என்ன முடிஞ்சா அதுக்கு பேர் என்னது? கவுண்டபிள். தட் இஸ் ஃபைனைட். அதான் சொல்ல வராங்க. எ செட் with finite number of element. A set with finite number of element is called finite set. நம்மளால என்ன முடிஞ்சா அல்லது அந்த செட்டோட எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகியிருந்தா இட் இஸ் கால்டு ஃபைனைட் செட். ஃபார் எக்ஸாம்பிள், தி செட் ஆஃப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம என்ன முடியுமா? என்ன முடியும். அப்போ இட் இஸ் எ ஃபைனைட் செட். அடுத்து தி செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் less than 30. சப்போஸ் பிரைம் நம்பர்ஸ்னால் அது என்னது? போய்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் less than 30. 30க்கு உள்ள பிரைம் நம்பர்ஸை ஃபுல்லாக செட்டாக மாற்றுறாங்க. அப்போ நம்ம எத்தனை நம்பர் வருதுன்னு கவுண்ட் பண்ண முடியும். இப்படி கவுண்ட் பண்ண முடியறதுனால இட் இஸ் எ ஃபைனைட் செட். Third, C equal to the set of all
1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சி செட் கொடுத்துருக்காங்க. சரிப்பா, இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் ஒரு 10 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுது. ஸோ சி இஸ் த ஃபைனைட் செட். புரியுதா? ஸோ ஃபைனைட்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியணும். அடுத்து இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா ஒரு செட் ஃபைனைட்டை இல்லாட்டி என்னது, தென் இட் இஸ் கால்டு த இன்ஃபைனைட் செட் சொல்ல வரும். நம்மளால் என்ன முடியாட்டி அதான் எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட். ஒரு செட்டு வந்து ஃபைனைட்டாக இல்லாமல் இருந்தா, எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட் தென் இட் இஸ் கால்டு இன்ஃபைனைட் செட். ஓகே, எக்ஸாம்பிள் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர் எப்படி போயிட்டு இருக்கும், கண்டெய்னிங் 1 2 3 and so on போயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் என்னது, இன்ஃபைனைட் செட். செகண்ட், ஏ ஈக்குவல் டு 2 4 6 8 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கு. ஸோ இது செட் ஆஃப் ஆல் ஏவன் நம்பர்ஸாக எழுதியிருக்காங்களா, இது எங்கே ஸ்டாப் ஆகுமா, ஸ்டாப் ஆகாது. ஸ்டாப் ஆகாதனால நம்மளால் என்னது கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ண முடியாதனால இட் இஸ் அ இன்ஃபைனைட் செட். ஓகேங்களா? இதே இது இங்கே ஸ்டாப் ஆகியிருந்தால் ஃபைனைட்டு, ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருந்தால் இன்ஃபைனைட் செட். ஸோ ஏ இஸ் அ இன்ஃபைனைட். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், எம்டி, சிங்கிள்டன் செட், ஃபைனைட், இன்ஃபைனைட் பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்க வேண்டியது வந்து ஈக்குவலன்ட் செட் அண்டு ஈக்குவல் செட். ரெண்டு சின்ன வித்தியாசம் தான், ஈக்குவலண்ட் அண்டு ஈக்குவல். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு ரெண்டு செட் எடுத்துக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஈக்குவலன்ட் செட், ஈக்குவலண்ட். Two finite sets A and B are two sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. They contain the same number of elements. அப்படின்னா அர்த்தம், ரெண்டு செட் A B எடுத்துக்கிறோம். ஏயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் பியில் வந்திருந்தா then A and B are said to be ஈக்குவலன்ட் செட். இதான் சொல்கிறாங்க. அதனாது சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அர்த்தம், ஏ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் பியில் இருக்கணும். சப்போஸ் ஏ 4 இருந்தால் பியில் 4 வரணும், சியில் 5 இருந்தால் டிலையும் 5 வரணும். சொன்னது இதுதான் ஈக்குவலண்ட். ஒன்ஸ் அகெயின், டூ ஃபைனைட் செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவலண்ட் இஃப் they contain the same number of elements. It is written as A is equivalent to B. இதான்ப்பா, இது கோடு போட்டு இது சும்மா வளைச்சு போட்டாலே போதும். A is equivalent to B. The short form, if A and B are equivalent then n of A equal to n of B. That is number of elements in the set A equal to number of elements in the set B. ஓகேவா? இந்த டெஃபினேஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்தது, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பின்றது. இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் செட்டு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு ஏ இ ஐ ஓ யூ அப்படின்ற ஒரு 5 எலமெண்ட்ஸ், தட் இஸ் வவல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், இது வந்து ஈக்குவலண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஃபைண்டு என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ, தட் இஸ் கார்டினல் நம்பர். எத்தனை பாருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. அப்போ ஏயில் வந்து 5 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. தட் இஸ் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5. அதே போல் பியில் பார்க்கும்போது 1 2 3 4 5. That is B contains 5 elements. That is n of B equal to 5. So n of A 5 தான், n of B 5 தான். அப்போ என்ன வந்திருக்கு, n of A equal to n of B வந்திருக்கு. இப்படி வந்ததுனால A and B are equivalent sets. ஓகேவா? இப்போ புரியுதா, ஈக்குவலண்ட். சிக்ஸ்த்து வந்து ஈக்குவல் செட்ஸ். ரெண்டு செட்டை வந்து எப்போ ஈக்குவல் சொல்லுவோம், அதே தான். அதில் இது லைட்டாக வந்து ஒரு பாயிண்ட் சேர்த்து வந்துருக்கும் பாருங்கள். டூ செட்ஸ் ஏ அண்ட் பி
are said to be equal. Once again, two sets A and B are said to be equal if first condition n of A equal to n of B. So இதே போல first condition வந்திருக்கணும். Second A equal to B. இதாப்பா condition. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்திருக்கோ அதே எலமெண்ட் தான் பியில் வந்திருக்கணும். சப்போஸ் ஏயில் வந்துட்டு 1 2 3 4னா பியிலையும் அதே நம்பர் தான் வந்திருக்கணும். அதுக்கு பேர் என்னது? ஏ ஈக்குவல் பி. அது வந்திருந்தா தென் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவல். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு டிஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ த செட் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் கண்டிஷன் இது வேணும் இல்லைங்களா? என்ன செய்ய போகிறோம்? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பின்னு பார்க்கணும். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு தட் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த செட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 4 எலமெண்ட் வந்திருக்கு. 4. அதே போல் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 1 2 3 4 4 எலமெண்ட்ஸ் கண்டெய்னிங். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் ஓகே. அடுத்து என்ன செய்யணும்? ஏ ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? ஏயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பியில் வந்திருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, ஏல வந்து ஏ அது வந்து பியில் இங்கே வந்திருக்கு. ஏல உள்ள பி இந்த வந்திருக்கு. சி இந்த வந்திருக்கு. டி இந்த வந்திருக்கு. ஸோ எவரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆன் எலமெண்ட் ஆஃப் பி. ஏயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பியோட எலமெண்ட்டாக இருக்குது. தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு பி. அப்போ ஏ ஈக்குவல் பின்னு சொல்லலாம். ரெண்டுமே ப்ரூவ் பண்ணுற முடிஞ்சதுனால தென் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட்ஸ். புரியுதுங்களா? என்னென்ன ப்ரூவ் பண்ணணும்? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் ஏ ஆல்சோ பின்னு சொல்லணும். இப்போ ரெண்டுமே என்ன செஞ்சு நம்ம செட்ஸ் பண்ணதுனால ஏ அண்ட் பி ஆர் என்ன செட்டு? ஈக்குவல் செட்ஸ். ஓகே, அடுத்து 7th ஒன் யூனிவர்சல் செட். யூனிவர்சல்னா எல்லா செட்டும் சேர்ந்த செட். ஓகேங்களா? இதில் பாருங்க, ஏ யூனிவர்சல் செட் இஸ் அ செட் which contains all the elements of all the set. ஸோ எல்லா செட்டோட எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்தது என்னது? யூனிவர்சல் செட்னு சொல்லுவாங்க. செட்ஸ் இட் இஸ் denoted by u. அதை வந்து யூன்னு சொல்லுவாங்க. once again, a universal set is a set which contains all the elements of all the sets. It is denoted by u. For example, the set of all natural numbers நம்ம தெரியும் என்ன வந்திருக்கும்? 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்குள்ள என்ன செட் வரும்பா? இந்த செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் எடுக்கலாம். இந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் எடுக்கலாம். இந்த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கலாம். இந்த செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் which is multiple of 3 எடுக்கலாம். multiple of 4 எடுக்கலாம். ஸோ நிறைய செட்டு என்ன செய்யலாமா? இதுக்குள்ள இருந்தே எடுக்கலாம். ஸோ இப்படி எல்லா செட்டும் சேர்ந்தது என்னது? யூனிவர்சல் செட். இந்த செட்டுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிரும். செகண்ட், தி செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். இன்டிஜர் மீன்ஸ் மைனஸ் நம்பர், 0 ப்ளஸ் நம்பர் வந்திருக்கும். இங்கே அதே போல தான். இதுக்குள்ளேயும் மைனஸ் ஈவன் நம்பர் இருக்கும், மைனஸ் ஆட் நம்பர் இருக்கும், ப்ளஸ் ஈவன் நம்பர் இருக்கும், பாசிட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இருக்கும், அதிலே ப்ரைம் நம்பர்ஸ் வந்துருக்கும். அடுத்து லிமிட் போடலாம். -5 to +5 வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ நிறைய செட்டு இதுக்குள்ளே எடுக்கலாம். ஸோ இப்படி எல்லா செட்டும் சேர்ந்து இதுக்குள்ளே வரதுனால இட் இஸ் அ யூனிவர்சல் செட். ஓகேங்களா? அப்போ யூனிவர்சல்னா எல்லா செட்டோட எலமெண்ட்ஸும் சேர்ந்து ஒரே செட்டுக்குள்ளே வர்றது. அடுத்து 8th வந்து சப்செட். சப்செட் சப்போஸ் நம்ம ஸ்கூல் வந்து ஒரு செட்டாக இருந்தால் ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் ஒரு சப்செட்டு தான். ஒவ்வொரு நம்ம கிளாஸ் சப்போஸ் நீ 9th படிக்கிறீங்களா, 9th ஏன்னு எடுத்துக்கலாம், அது 9th பின்னு எடுத்துக்கலாம். 9th ஏ வந்து ஒரு செட்டாக இருந்தால் 9th ஏல உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் என்னது ஒரு சப்செட்டு தான். அது இல்லாமல் அதனோட எம்டி பேஸும் ஒரு சப்செட்டு தான். அப்போ சப்செட்னு வரும்போது எம்டி சேர்ந்து வந்துடும். ஸோ எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆல் த செட். ஓகேங்களா? இப்போ சப்செட் பார்க்கலாம். சப்செட் let A and B be two sets. Let A and B be two sets if
எவரி எலமெண்ட் ஆஃப் ஏலுள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இஸ் ஆல்சோ ஆன் எலமெண்ட் ஆஃப் பியோட எலமெண்ட்டாக இருந்தா தென் ஏ இஸ் கால்டு எ சப்செட் ஆஃப் பி. அப்படி இருந்தால் ஏ வந்து பியோட சப்செட்டாக இருக்கும். தென் வி ரைட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. இதான்ப்பா சப்செட்டோட சிம்பிள். US3 போட்டிருப்பாங்க, கீழே ஒரு போடு போட்டிருப்பாங்க. சப்செட் ஏயும் பி ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது பியோட ஏ கம்மியாக இருக்கலாம். அதான் இதுக்கு மீனிங். ஸோ இஃப் எவரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ ஆன் எலமெண்ட் ஆஃப் பி தென் ஏ இஸ் கால்ட் அ சப்செட் ஆஃப் பி. தென் வி ரைட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு போட்டிருக்கோம். சப்போஸ் நாட் அ சப்செட்னா ஒரு கோடை போட்டிருப்போம் கீழே. ஓகேங்களா? இதுதான் நாட் அ சப்செட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன், த செட் 1 இஸ் அ சப்செட் ஆஃப் 1 to 3. ஏன்னா இதோட இந்த எலமெண்ட் வந்து இதுக்குள்ளே வந்ததுனால இட் இஸ் எ சப்செட். செகண்ட் 2,4 இஸ் அ நாட் அ சப்செட் ஆஃப் 1 to 3. இங்கே 2 வந்திருக்கு, ஆனால் 4 இங்கே வந்திருக்கா? வரவே இல்லை. அப்போ இட் இஸ் நாட் எ சப்செட். 2,4 is not a subset of 1 to 3. என்ன சொல்லணும்னா இப்போ சப்செட் என்ன பார்த்துருக்கோம்? எவரி எலமெண்ட் ஆஃப் ஏ, ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இதில் வந்திருக்கணும். பட் இங்கே 4 வராதனால இட் இஸ் நாட் அ சப்செட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 9th ஒன், ப்ராப்பர் சப்செட். அதே போல தான் சப்செட்டாக இருக்கணும், பட் பிஏவோட எலமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ப்ராப்பர் சப்செட். லெட் ஏ அண்ட் பி be two set. Let A and B be two sets. If A is a subset of B, A எப்படி இருக்கு? B ஓட சப்செட்டா இருக்கு. அதான் if A is a subset of B and A is not equal to B. இது முக்கியம், ப்ராப்பருக்கு இது முக்கியம். A is not equal to B, எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கக்கூடாது? ஈக்குவலாக வந்திருக்கக்கூடாது. அங்கே ஈக்குவலாக வந்திருக்கணும், இங்கே வரக்கூடாது. தென் A is called a proper subset of B. Then A is called a proper subset of B. We write A is proper subset of B. கீழே வந்து அந்த கோடு போட்டுருக்க மாட்டாங்க, கோடு போட்டது ஈக்குவல் சப்செட்டாக மாறிக்கிறோம். ப்ராப்பர்னா இது மட்டும் தான் வரும், இந்த சிம்பிள் மட்டும்தான். A is a proper subset of Bன்னு சொல்லலாம், ஆர் B is a super set of Aன்னு சொல்லுவாங்க. பெரிய செட்டு தான் இது போட்டிருக்காங்க. சரிங்களா? எங்கிட்ட ஓப்பனாக இருக்கோ அது சூப்பர் செட்டு, கம்மியாக இருக்கிறது வந்து சப்செட் ஆர் ப்ராப்பர் சப்செட். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். எக்ஸாம்பிள், ஏ வந்து 1 to 5 கொடுத்துருக்காங்க, பி வந்து 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பியில் வந்திருக்கு. இந்த 1 இந்த வந்திருக்கு, இந்த 2 இந்த இருக்குது, இந்த 5 இந்த வந்திருக்கு. அது இல்லாமல் n of A 3 தான், n of B 5 இருக்குது. ஸோ ஏ விட பி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குது. அப்போ A is a proper subset of B. புரியுதா? ஸோ ஏவோட எலமெண்ட் எல்லாமே பியில் இருக்கணும், பட் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? அந்த பியை விட கம்மியாக இருக்கணும் ஏல. அப்படி இருந்தால் A is a proper subset. அதோட முக்கியமான டாபிக் டிஜாயின் செட். டிஜாயின்னா ஜாயின் பண்ணாமல் இருக்கணும். எப்போ ஜாயின் பண்ண முடியும்? பொதுவாக இருந்தால் ஜாயின் பண்ணலாம். இங்கே இப்போ டிஜாயின்ட்னா பொதுவாக வரக்கூடாது. அதை இங்கே சொல்ல போகிறோம். 2 sets A and B. 2 sets A and B are said to be disjoint if A intersection B equal to empty. ஏவுக்கும் பிக்கும் எதுவுமே பொதுவாக வராது. there is no common elements. ஓகேவா? வந்தால் it is called disjoint set. For example, A கொடுத்துருக்காங்க, set A equal to 1 3 5, set B equal to 2 4 6. இப்போ என்ன செய்ய போகிறோம்? A இன்டர்செக்ஷன் B பார்க்கலாமா? அப்போ ஏவோட எலமெண்ட்ஸ் இந்த இருக்குது, இன்டர்செக்ஷன் B போட்டிருக்காங்க. இன்டர்செக்ஷன் மீன்ஸ்னா, இன்டர்செக்ஷன்னா ஏயிலையும் பியிலையும் எதெல்லாம் காமனாக வந்திருக்கோ அதை மட்டும் எடுத்து இங்கே எழுதணும். அப்படி பார்க்கும்போது ஏயில் 1 இங்கே வரல, 3 இங்கே வரல, 5 இங்கே வரல. ஸோ எதுவுமே காமனாக வரல. அப்போ எப்படி இருக்குது? எல்லாமே எம்டியாக வந்திருக்கு. இட் இஸ் அ எம்டி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டின்னு வந்ததுனால ஏ அண்ட் பி ஆர் டிஜாயின் செட்ஸ். ஓகேவா? டிஜாயின்.
சப்போஸ் காமனாக வந்திருந்தா தேர் கால்டு ஓவர்லேப்பிங் இப்படி சொல்லுவாங்க. ஓவர்லேப்பிங் செட்ஸ். ஒரு செட்டு மேலேயே இன்னொரு செட் வந்திருக்கும். டிசைன்னா ஏ தனியாக இருக்கும், பி தனியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது டெஃபினிஷன்லேயே லாஸ்ட் அது பவர் செட். பவர்னா ரொம்ப அதிகமாக உள்ளது. தி செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ. ஏவோட சப்செட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட் எழுதுவாங்க. இஸ் கால்டு த பவர் செட் ஆஃப் ஏ. ஒன்ஸ் அகெயின், தி செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஸ் கால்டு த பவர் செட் ஆஃப் ஏ. இட் இஸ் denoted by P of A, that is power set of A. ஏக்கு எத்தனை சப்செட் வந்திருக்கோ அந்த எல்லா சப்செட்டையும் சேர்த்து ஒரு செட்டாக மாற்றி எழுதியிருப்பாங்க. தென் இட் இஸ் கால்டு த பவர் செட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கொடுத்துருக்காங்க. ஏவோட எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3. இது ஒரு சப்செட் பார்க்கும்போது எடுத்து பை வரும். பை இஸ் த எம்டி செட். எம்டி செட் இஸ் ஆல்சோ எ சப்செட் ஆஃப் எவர் செட். அடுத்து 2 தனித்தனியாக எழுதுவோம். 2 தனியாக 3 தனியாக. அடுத்து 2 சேர்ந்து 2, 3 எழுதுவோம். இது எல்லாமே என்னது? சப்செட். இந்த சப்செட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ளே எழுதியிருப்பாங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்னது? பவர் செட். தட் இஸ் P of A ஈக்குவல் டு எம்டி 2 3 2, 3. சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம். ஆர் P equal to set of all x such that -3 less than or equal to x less than or equal to 0. X belongs to z na integers and Q equal to the set of all prime factors of 210 or equivalent sets. P Q கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து ஈக்குவலண்ட்டான்னு கேட்குறாங்க. ஈக்குவலண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்? n of P equal to n of Q வந்தாலே போதும். ஓகே, இங்கே P பார்க்குறோம். P ஈக்குவல் டு எக்ஸு. அந்த எக்ஸ் இதில் வரணும்ப்பா. -3க்கும் 0க்கு இடையில் வரணும். -3 சேர்க்கலாம், 0 சேர்க்கலாம். அப்போ என்னென்ன வரும்? -3 -2 -1 0. அடுத்து Qன்னு பார்க்கும்போது Q இஸ் தி செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210. இப்போ இறந்து பார்த்துருக்கீங்களா? அதை ப்ரைம் ஃபேக்டரை மாற்றும்போது 3 போட்டால் 7 3 சார் 21 70 வருது. 7 போட்டால் 10 7 சார் 70. 5 போட்டால் 2 5 சார் 2 போட்டால் 1 கிடைக்குது. அப்போ ப்ரைம் ஃபேக்டர்னா ப்ரைம் நம்பர் சார் ஃபேக்டர் வந்து 2 3 5 7 இந்த கொடுத்துருக்காங்க. அடுத்து n of P பார்க்குறோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் Pனா 1 2 3 4 வருது. n of Q ஈக்குவல் டு 1 2 3 4 வந்திருக்கு. அப்போ P and Q ஆர் ஈக்குவலன்ட் செட்ஸ். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 1.5 இது புக்கிலே இருக்குது. செட் A கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு எக்ஸு சச் தேட் x பிலாங்ஸ் டு n அண்ட் 4 லெஸ் than or equal to x less than or equal to 8. எக்ஸ் எப்படி இருக்கணும்? நேச்சுரல் நம்பராக இருக்கணும். எதுக்குள்ளே? 4 4ஓட அதிகமாக இருக்கணும். 8 8ஓட கம்மியாக இருக்கணும். அண்ட் B ஈக்குவல் டு 4 5 6 7 8 ஆர் ஈக்குவல் செட். முன்னாடி ஈக்குவல்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்போ A இப்படி 4 8 இடையில் பார்க்கும்போது 4 சேர்க்கலாம். 4 5 6 7 8 வரைக்கும் எடுத்திருக்கோம். B அதே இதை கொடுத்துருக்காங்க. இங்கே n of Aனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 வந்திருக்கு. n of B வரும்போது 1 2 3 4 5 சேம் 5 வந்திருக்கு. அப்போ n of A ஈக்குவல் டு n of B. இது ஓகே ஆயிடுச்சு. அடுத்து எவர் எலமெண்ட் ஆஃப் A 4 இங்கே வந்திருக்கு. 5 இந்த இருக்குது. 6 வந்திருக்கு. 7 8. அப்போ எவர் எலமெண்ட் ஆஃப் A இஸ் ஆன் எலமெண்ட் ஆஃப் B வரதுனால அப்போ A ஈக்குவல் டு B. Hence A and B are equal sets. A B எந்த செட்டாக இருக்கும்? ஈக்குவல் செட்டாக தான் வந்திருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் 1.7. ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் A ஈக்குவல் டு A, B. A, B ஓட எல்லா சப்செட்டையும் கேட்டிருக்காங்க. given A equal to A, B. அப்போ இந்த செட் A ஓட சப்செட் பார்க்கும்போது சப்செட் ஆஃப் A ஆர் பை. எம்டி இஸ் த சப்செட் ஆஃப் எவர் செட். எல்லா செட்டும் என்ன செய்ய ஒரு எம்டி சேர்த்துக்கிறணும். பை. அடுத்து ஏ தனித்தனியாக பார்க்கும்போது செட் ஏ செட் பி செட் ஏபி. ஸோ இது 4 என்னது? இந்த செட் ஏவோட சப்செட்ஸ். ஓகேங்களா? எனக்கு ஹோம்ஒர்க் எதுவும் தரலப்பா. நீ ஹோம்ஒர்க் என்ன செய்ய போகிறீங்களாக்கும் நம்ம நடத்துனது ஃபுல்லாகவே ஒட்டை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம்ப்பா. எடுத்த உடனேயே எம்டி செட் பார்த்தோம்.
அடுத்து சிங்கிள்டன் செட் பார்த்தோம், அடுத்து ஃபைனைட் செட் பார்த்தோம், அடுத்து இன்ஃபைனைட் செட் பார்த்தோம், ஈக்குவலன்ட் செட் பார்த்தோம், ஈக்குவல் செட் பார்த்தோம், யூனிவர்சல் செட் பார்த்தோம், சப்செட் பார்த்தோம், ப்ராப்பர் சப்செட் பார்த்தோம், டிஜாயின் செட் பார்த்தோம், பவர் செட் பார்த்துருந்தோம். அடுத்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே படித்து எழுதி பார்த்துருங்க. உங்களுக்கு இதுதான் ஹோம்ஒர்க். ரிவைஸ் ஆல் த டைப்ஸ் ஆஃப் a set with examples. ஓகேங்களா? தேங்க்யூ.